விஜயண்ணா நேற்று இளைஞருக்காக பல திட்டங்கள் அறிவிச்சாரு. கண்டிப்பா விஜயண்ணாக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிடணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்று ஒவ்வொன்றும் மக்களோட மனச வந்து புரிஞ்சுதான் விஜயண்ணா ஒவ்வொரு திட்டங்களும் அறிவிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு சிறந்த தலைவன் யாருன்னா நம்ம விஜயண்ணா மட்டும்தான். ஏன்னா மக்களோட மக்களோட நிலைமைய வந்து மனசுல நினைச்சுக்கிட்டும் மக்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிந்தும் தான் விஜயண்ணா நமக்கான ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் ஒவ்வொரு தடவை வெளியிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த திட்டங்கள் எல்லாமே விஜயண்ணா அவரோட ஒவ்வொரு வீட்டோட ஒரு பையனா இருந்துதான் அவர் ஒவ்வொரு திட்டங்களும் நமக்கு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி திட்டங்களை அறிவிக்கல. எல்லாரும் ஃப்ரிட்ஜ் இலவசமா கொடுப்போம், டிவி கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம் தான் எல்லாரும் இலவசங்களை கொடுத்தாங்களே நொழிஞ்சு யாருமே இளைஞர்களோட வளர்ச்சியும் பெண்களோட பாதுகாப்புக்கும் யாருமே இது வரைக்கும் ஒரு திட்டங்கள் வகுக்கல. நம்ம விஜயண்ணா மட்டும்தான் முழுக்க முழுக்க பெண்களுக்காகவும் விஜயண்ணா பக்கத்துல இறங்கி அவர் யாருக்காக என்னென்ன திட்டங்களை எப்படி அறிவுபூர்வமா அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. எல்லாரும் வர்றாங்க, திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அது மாதிரிதான் விஜயண்ணா திட்டங்கள் அறிவிச்சிருக்காருன்னு யோசிக்காங்க. அவர் அறிவிச்ச திட்டங்களை என்ன உண்மை இருக்கு, இந்த திட்டங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தா எந்த அளவுக்கு நமக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து வேலுநாச்சியார் படை அமைக்கணும்னு சொல்லி விஜயண்ணா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆண்கள் பாதுகாப்பு, போதை மற்றும் அதுல இருந்து விடுபடணும்ன்றக்கா அதுக்கு ஒரு படை நம்ம வந்து உருவாக்கும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு மையம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஜயண்ணா நிறைய விஷயங்கள் வந்து மக்களை பத்தி யோசிச்சு மக்களில் ஒருவரா இருந்து மட்டும்தான் யோசிச்சு அவர் செயல்பட்டு இருக்காரு. இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயண்ணா மட்டும்தான் நாட்டின் எதிர்காலத்துக்கு பாதை இப்ப அமைத்து கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இளைஞர்கள் போனை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி உங்களோட எதிர்காலமும் உங்க கையில தான் இருக்கு. அந்த எதிர்காலத்துக்கு பாதை நம்ம விஜயண்ணா உருவாக்கி இருக்காரு. அந்த பாதையை அனைத்து இளைஞர்களும் தொடர்ந்து வெற்றி பாதையாக நம்ம மாற்றணும் நண்பர்களே. இளைஞர்கள் எழுந்தால் நாடு எழும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயண்ணா இளைஞருக்காக மிகப்பெரிய சப்போர்ட்டா நிக்கிறாரு. ஒருத்தர் கை கொடுத்தா இளைஞர்கள் மேல எந்திரிச்சு வந்துடலான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த கை அது நம்பிக்கையான கை, நம்ம விஜயண்ணா கைதான். அந்த கையை பிடித்து மேலே எழுந்தால் கண்டிப்பா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்துக்கான உருவம் நம்ம விஜயண்ணா தான் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் சாதி பார்த்து வேலை கொடுக்குறாங்க, பணம் பார்த்து வேலை கொடுக்குறாங்க, பரிந்துரைக்காக வேலை கொடுக்குறாங்க. பட் விஜயண்ணா மட்டும்தான் திறமைக்காக வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து வேலை தேடாதே, வேலையை நம்மளே உருவாக்குவோம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா விஜயண்ணா அறிவித்த அனைத்து திட்டங்களும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய நல்ல திட்டங்களை வரவேற்றிருக்காரு. அந்த திட்டங்களை வரவேற்போம், விஜயண்ணாவை வரவேற்போம். தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வோம். அனைத்து இளைஞர்கள், அனைத்து பெண்கள் கையில, ஒவ்வொருத்தர் கையில தான் நம்ம விஜயண்ணாவோட வெற்றி இருக்கு. கண்டிப்பா விஜயண்ணா ஒவ்வொரு மீட்டிங்லயே ரொம்ப தெளிவா பேசுறாங்க. எந்த தலைவரும் இந்த மாதிரி ஒரு தடவை பேசினதே கிடையாது.